வீரர் வெற்றி பெற்றாருங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே நான் தான். முன்னாடியெல்லாம் மாடு புடி மாடு புடி மாடு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லார் வாயிலும் வர்றது வீரர் வெற்றி பெற்றார். புடி மாடுன்றப்ப அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி. வீரர் வெற்றி பெற்றாருன்னா மாடு ஜெயிச்சிருச்சு. வீரர் வெற்றி பண்ணா மாடுபிடி வீரர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். மாடு ஜெயிச்சிருச்சு, மாடுபிடி வீரர் ஜெயிச்சிட்டார். அப்படி முன்னாடி எப்படின்னா மாடு புடி மாடு மாடு புடி மாடு சொல்றது இல்லை. 2018 இருந்து நம்மளுடைய நண்பர்கள்லாம் சொல்லும் போது மாடு புடி மாடுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வளர்த்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வீரர் வெட்டி போயிட்டா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது யாருக்கும். இதை கொஞ்சம் மாற்றி சொல்லலாமான்னு சேலத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதை நம்ம சப்ஜெக்டை சொன்னோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜல்லிக்கட்டில் நிறைய மாற்றணும். மாடுபிடி வீரர்கள் வந்து கரெக்டாக மாடை பிடிக்கணும். மாடு மட்டுமே பிடிக்கக்கூடாது. மாட்டோட ஓனர் ஒரு 4 ஊர் 5 ஊர் ஜல்லிக்கட்டில் மாடை விட்டுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்கள், சின்ன பசங்களாம் கெடுத்துடாதீங்க. ஏன்னா மாடு வளர்த்துன்னு வச்சுங்களேன், அது பைத்தியம் மாதிரி, அது ஒரு போதை மாதிரி. ஒரு மாடு வாங்கினா 2 மாடு வாங்கணும் தோணும், 2 மாடு வாங்கினா 4 மாடு வாங்கணும் தோணும். ஏன்னா நிறைய பேர் படிப்பை இழந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் போராடினவங்களை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. வைப் வெட்டிங் சேர், சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும்.